Hi friends, welcome to my channel Shoba Handcraft. இன்னைக்கு நாம பார்க்க போறது கொடைக்கம்பியில எப்படி டெக்கரேட் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா கொடைக்கம்பியும் அதுக்குன்னு தனியா ஒரு வயர் இருக்கு. இத பார்க்கறீங்க பாத்தீங்களா, இந்த வயர் தான். பார்க்க நிறைய கலர்ஸ் இருக்கும். அதே போல ரன்னிங் வயரா இருக்காது. சின்ன சின்ன ஒரு அடி அவ்வளோதான் வச்சுருப்பாங்க. நிறைய கலர்ஸ் இருக்குது. நீங்கள் கலர்ஸ் பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒயர் பார்க்க கொஞ்சம் உருண்டையாக பாருங்கள், இது போல் உருண்டையாக இருக்கும். இதுக்குன்னு இருக்கிற ஒயர் இது. மற்ற ஒயரில் இது மாதிரி பண்ண முடியாது. இது ஒரு அடி தான் இருக்கும். நீங்கள் கலர் மல்டி கலராக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த கொடைக்கம்பியில் கீழே இருக்கிற அந்த ரவுண்டில் ஃபஸ்ட்டு ஆரம்பித்து அந்த ரவுண்டு ஃபுல்லாக சுற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் இதை ஆரம்பிக்கும்போது எப்பவும் போல் நார்மலாக இது போல் ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. முடிச்சு போட்டுட்டு அந்த கம்பி சுற்றி நம்ம நார்மலாக சுற்றி வர மாதிரி சுற்றி கொண்டு வரணும். இது பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இதை சுற்றி முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம அந்த ரவுண்டு ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இனி கீழே இருக்கிற அந்த கம்பி சுற்றுறோம். இதுவும் அதே போல் தான் ஒரு ஒயர் மேலே விட்டு அந்த கம்பி சுற்றி எடுத்துகிட்டு வரணும். இது போல் இந்த கீழே இருந்து கம்பி மேலே வரைக்கும் சுற்றிட்டே போகலாம். சுற்றி முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு. இப்போ நம்ம கம்பி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா அதே மெத்தடு தான். கீழே இருந்து மேலே வரைக்கும் பொறுமையாக கொஞ்சம் சுற்றிட்டே வாங்க. மேலே வந்தோடனே அங்கே ஒரு முடிச்சு போட்டு முடிச்சிடுங்க. மேலே இனிமேல் நம்ம என்ன கலரில் கொடை செய்யணுன்ட்டு கலர் பார்த்து நீங்கள் டிசைட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இது முடிச்சு போட்டு முடிச்சிடலாம். ஓகே, இப்போ நம்ம முடிச்சிட்டோம். இனி எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா நம்ம ஜாயிண்ட் அங்கங்கே பண்ணியிருப்போம் இல்லையா, ஸோ அது இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். இனி மேலே கொடைக்கு மேலே என்ன கலர் போதுன்னு செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம்.
நான் வந்து ரெட் கலர் எடுத்திருக்கிறேன். ரெட் அண்ட் ப்ளூ காம்பினேஷன் எடுத்திருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ரெட் கலர் எடுத்து அந்த மேலே ஒரு முடிச்சு போட்டு டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போல்லாம் ஒவ்வொரு கம்பியாக சுற்றி சுற்றி பொறுமையாக எடுத்துகிட்டு வரணும். இது வந்து பார்க்க சிலந்தி வலை மாதிரியே இருக்கும். எப்படி பண்ணுறேன்னு ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போது கலர் மாற்றி மாற்றி எந்த கலர் வேணால் சேஞ்ச் பண்ணி அழகாக பண்ணிக்கலாம். உங்களோட சாய்ஸ் தான். கலர்ஸ் வந்து சேம் கலராக இருக்கணும்னா நீங்கள் ஒரே கலராக பார்த்து பின்னிக்கங்க. அப்படி இல்லை மல்டி கலராக வேணும், டபுள் கலர் இல்லை ட்ரிபிள் கலர் வேணும்னாலும் நீங்கள் அது போல் கலர் மட்டும் அந்த ஒயர் ஜாயின் பண்ணி நீங்கள் அழகாக இழுத்து பண்ணணும். ரொம்ப இழுக்காதீங்க. ரொம்ப இழுத்தீங்கன்னா அப்படியே ரொம்ப ஓவராக கேப் தெரியும். அதனால் இருக்கிற மாதிரியே அழகாக பின்னிட்டே வாங்க பொறுமையாக. பார்க்க சூப்பராக இருக்கும். இப்போ ஃபுல்லாக முடிச்சுட்டு பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு.
இப்போ நான் திரும்பவும் வந்து ரெட் கலர் மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் 2 கலர் காம்பினேஷன் எடுத்ததுனால ரெட் அண்ட் ப்ளூ வந்து மாறி மாறி பண்ணிகிட்டே வரேன். நீங்கள் உங்களோட சாய்ஸ் பார்த்து பண்ணுங்கள். இப்போ முக்கால்வாசி நம்ம வந்து கொடைய முடிச்சிட்டோம். நீங்கள் இது போல் கிராஃப்ட் வந்து வீட்டில் அழகாக பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் நிறைய வீடியோஸ் இது போல் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் வந்து சேரும். இப்போ நம்ம வந்து கொடை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நீங்கள் கடையில் இது போல் பெல் கிடைக்குது. இந்த பெல் வந்து குட்டியாக இருக்கும். இந்த கொடைக்கு ஏற்ற மாதிரி சின்ன சைஸாக இருக்குது. நீங்கள் அது வாங்கி இயரிங்க்கு வளையம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதை போட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிவிடுங்க. ரொம்ப பெரிய பெல் வாங்கினீங்கன்னா நல்லா இருக்காது. இதுக்கேற்ற மாதிரி குட்டி பெல்லே கிடைக்குது. கடையில் கேட்டிங்கன்னா தருவாங்க செட்டாகவே. ஸோ வாங்கி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் அழகாக ஷோ கேஸில் வைக்கலாம், இல்லை யாருக்காவது கிஃப்டாக கொடுக்கலாம். ஸோ இந்த கிராஃப்டை ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.